சாமி. நான் யாரையும் மறக்க மாட்டேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். ஆனா நம்ம எப்படி பேசாம வாங்காம இருக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதே. அதெல்லாம் பேசல, என்கிட்ட போன் இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, அம்மையை வைக்க நான் அடிக்கடி இங்க வருவேன். அப்ப பார்த்து பேசிக்கிடலாம், சரியா? சரிபா முக்கி. முடிஞ்சா நீ போற இடத்துல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்றியா? நான் அங்கேயே வந்துடுவேன், கூட இருப்பேன்ல. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வீடு வசதியான வீடு தானே. சரிபா சாமி. அங்க போன வரவே வீட்டு ஏதாவது வேலை இருந்தா கேட்டு சொல்லியே. சரிபா முக்கி. அன்னைக்கு உங்க மாமா அளவு சட்டை வாங்கிட்டு போனாவா, அதுக்கு வரவே இல்லல்ல? ஆமாவே, அன்னைக்கு வந்ததுக்கே அவியல நீ ரொம்ப கிண்டல் அடிச்சுட்டால. அதான் மாமா இந்த பக்கம் வர்றதுக்கே வெக்க ஓட்டிட்டு இருக்காவ. நான் என்னமே செஞ்சேன்? உங்க மாமா இருந்தாலும் ரொம்ப தான் வெக்கப்பட்டியாவே. இருந்தாலும் அன்னைக்கு எங்க மாமா இருக்கும்போது நீ கிண்டல் அடிச்சுட்டு தானே கிடந்தா. அதான் மறுபடியும் போன இந்த பிள்ளை கிண்டல் அடிக்கணும்னு அவிய வராம இருக்காவன்னு நினைக்கேன். இல்லைன்னா எங்க மாமா நீ பாக்கிறதுக்கு தினமும் வந்திருப்பாவே. தொண்ணூமா? ஆமாவே, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வருவாவே. எனக்கு எங்க மாமாவை பத்தி நல்லா தெரியும். என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னை பார்க்கும்போது கொஞ்சம் வெக்க ஓடியாவே. ஆமா, உங்க மாமாக்கு வெக்கம் ரொம்ப ஜாஸ்தியா தான் வருது. ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு போய் மண்டபத்துக்கு கிளம்பணும்? நானே சீக்கிரமா வந்து சாரி எல்லாம் கட்டி விட்டு உனக்கு மேக்கப்லாம் போட்டு விடட்டுமா? உன்னையே நான் வந்து ரெடி பண்ணி விட்டுறேன்னா மண்டபத்துல வந்து ரெடி ஆகிடுறேன். சாமி, நம்ம ரெண்டு பேருமே ரெடி ஆகி போவோம். எனக்கு மேக்கப் போட்டு விடுறதுக்கு அங்க மண்டபத்துல ஆள் வருவாங்கன்னு சொன்னாவே. அப்படியா? ஆமா, நம்ம இங்க இருந்து போகும்போது சிம்பிளா ரெடி ஆகி போயிடலாம். அங்க அவிய மேக்கப்லாம் போட்டு விடுவாங்களாம். எங்க அத்தை போன் போட்டு எங்க அம்மாட்ட சொன்னாவே. அதனால நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும்னு சொன்னாவலாம். சூப்பர் வே முக்கி. உனக்கு மேக்கப் போட்டு விடும்போது அப்படியே எனக்கும் லைட்டா டச் அப் பண்ணி விட சொல்றியா? சரிபா சாமி. உனக்கு சொல்லாம இருப்பேனா? உனக்கு, என் தங்கச்சிக்கு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் வழி யாராவது வந்தாங்கன்னா அவியலுக்கு எல்லாருக்கும் மேக்கப் போட்டு விட சொல்றேன். சரிபா. அம்மா, சாரி யார் கட்டி விடுவா? இங்க இருந்து நம்ம சாரில கட்டிட்டு கிளம்பிடலாம். மேக்கப் மட்டும் அங்க போனோடனே அவிய போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காவ. சரிபா. ஆனாலும் மண்டபத்துக்குள்ள போகும்போது போட்டோஸ்லாம் எடுப்பாவல்ல. அதனால நம்ம இங்க இருந்து லைட்டா மேக்கப் போட்டுட்டே போவோம். அங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவியெல்லாம் அழகா போட்டு விட சொல்லு, சரியா? சரிபா சாமி. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு தெரியுமா? நிச்சயம், மேக்கப்பு, அப்புறம் கார்ல போறது, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எவ கார்லயே போறா? ஆமாவே, நானே எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி எல்லாரும் போறதுக்கு காரை அனுப்பி வைக்காவலாம். அப்ப நானு நீ எங்க கூட கார்லயே அன்னைக்கு போனோம்ல, அந்த மாதிரி பெரிய காரா தான் இருக்கும். நீ, நான், எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் பின்னாடி உட்காந்துக்கிடுவோம். எங்க அப்பா முன்னாடி உட்காந்துக்கிடுவாவே. டிரைவர் என்ன ஓட்டுவாவல்ல. சரி பாப்பா, எங்க அம்மா அப்பாலாம் அவையெல்லாம் தனியா கண்டுபிடிச்சு வரட்டும். இல்லைன்னா எங்க அம்மாட்ட கேட்க ஏதோ வண்டி கிண்டி ஏற்பாடு பண்றீங்களான்னு. கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணுவாவே, நிச்சயத்துக்கு எப்படின்னு தெரியல. சரிப்பா, கேட்டு சொல்லு. வண்டி ஏற்பாடு பண்ணா எங்க அப்பா அம்மா அதுல வந்துருவாவல்ல. ஊர்காரவியலுக்கு ஒரு வண்டி விடுவாவ தானே. அதான் கல்யாணத்துக்கு விடுவாவ, நிச்சயத்துக்கு எப்படின்னு தெரியல. நான் கேட்டு சொல்லி என்ன. சரிப்பா முக்கி. இந்த காரு மாப்பிள்ளவியல் வீட்டுக்காரோ தெரியல சாமி. அவியதான் விடியாவலாம். நீங்க எல்லாரும் அந்த கார்ல வந்துருங்கன்னு சொன்னாவளா அத்தை. எங்க அம்மா நேத்து தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாவ. சரிப்பா முக்கி, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? உனக்கு நாளைக்கு நிச்சயம் நடக்க போதுல, அதுக்கு தான் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் வே. நாளைக்கு நீ என் கூடயே வா, என் கூடயே இரு, சரியா? சரிப்பா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் தான் மணப்பெண் தோழி. சரி சாமி. பாட்டி, பாட்டி. என்னையா பேராண்டி? பாட்டி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க இந்த நிச்சயம் நடந்துருமோன்னு. இன்னும் நிச்சயம் நிக்கவே இல்ல. ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே பாட்டி. ஏய் சந்திரே, எதுக்கு கவலைப்படாதப்பா. நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்றோம். எப்படி பாட்டி? நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேயா. கண்டிப்பா நிச்சயம் நின்னு போயிடும். பாட்டி, அந்த பிளான் இப்பயே போடக்கூடாதா? நாளைக்கு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்குப்பா. நீ நாளைக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த நிச்சயம் கண்டிப்பா நடக்காது. எப்படி பாட்டி? அம்மா ரொம்ப உறுதியா இருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இந்த நிச்சயம் நிக்கிற மாதிரி பாட்டி ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிருக்கேப்பா. கண்டிப்பா நிச்சயம் நின்னு போயிடும். என்ன ஐடியா பாட்டி? நாளைக்கு பார்க்கும்போதே உனக்கே தெரியும். பாட்டி, இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நிச்சயம் நின்றோம்ல. ஏன்பா? இல்ல பாட்டி, மேடையில நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நிக்கணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு பாட்டி.
எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ பக்கத்துல எல்லாம் என்னால நிக்கவே முடியாது. அதுவும் போட்டோக்கு போஸ் கொடு சிரி அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகும் பாட்டி. ஏய்யா பேரண்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அத பாட்டி பாத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்கேல்ல. நீ அந்த பிள்ளை பக்கத்துல நிக்க போறதும் இல்ல, போட்டாக்கு போஸ் கொடுக்க போறதும் இல்ல. நிச்சயத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிச்சயம் நின்னு போயிரும்பா. அப்படியே தப்பி தவறி நமக்கு போயிட்டோன்னு வச்சுக்க, அங்க வச்சு நிச்சயம் நின்றோம். நீ எதுக்கும் கவலைப்படாம நீ பண்ணி சந்தோஷமா இரு. இப்படியே உம்முன்னு தெரிஞ்சான்னு வச்சுக்க, உங்க அம்மைக்கு வா மேல சண்டைக்கு வந்துடும். அதுக்கு பிறகு அந்த சண்டைக்கு என் மேல வந்துடும். அதனால சண்டைக்கு வராத அளவுக்கு நடந்துக்கப்பா. சரி பாட்டி, நான் இப்ப அம்மா முன்னாடி சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரிப்பா, நாளைக்கு என்ன நடந்தாலும் நீ பாட்டுக்கு சந்தோஷமாவே இரு. கோவப்பட்டாத, பிறகு உங்க அம்மைக்கு வா மேல சண்டைக்கு வந்துடும். நீ தான் செஞ்ச எல்லாத்தையும் நினைச்சுக்கிட போற. சரி பாட்டி, அப்படி என்னதான் செய்ய போறீங்க? இந்த நிமிஷம் வரையும் இந்த நிச்சயம் நிக்கிறதுக்கான எந்த ஒரு வழியும் தெரியலையே. எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே தடைப்படவே இல்லையே பாட்டி. சாப்பாடு மட்டுமே ஏகப்பட்ட பேருக்கு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நின்று போச்சுன்னா சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் பாட்டி. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எதுவும் வீணா போகாம நான் பாத்துக்கிறியே. எப்படி பாட்டி? இல்லாதவங்களுக்கு ஆசிரமத்துக்கு அள்ளி கொடுத்துருவோம்ப்பா. ஒத்த வார்த்தை கூட வீணா போகாது. அதான் பாட்டி நான் இருக்கேல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன். பாட்டி அப்படின்னா கன்ஃபார்மா நிச்சயம் நின்றோம்ல? எத்தனை தடவையா உன்கிட்ட சொல்லியது நின்றோம். சந்திரு, நீ எதுக்குமே எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு கிடக்கா? பாட்டி சொன்னா நம்புவாளா? உங்களை தான் நான் மலை போல நம்பியிருக்கேன் பாட்டி. என் மேலயே முழுசா நம்பிக்கை வை. நாளைக்கு இந்த நிச்சயம் நடக்காது. நீ முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டே நில்லு, சரியா? சரி பாட்டி, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி போறேன். சரி பாப்பா. என் பேரை அவ பக்கத்துல கூட நிக்க பிடிக்கலன்னு சொல்லியா. இந்த அளவுக்கு ஒரு பிள்ளை அவனுக்கு பிடிக்காம இருக்கு. அப்படி இருந்தும் சரோஜா அந்த வீட்டு பிள்ளைய தான் கெட்டணும்னு ஒத்த கால நிக்க. அப்படி என்ன அழகா இருக்காளா இல்ல அறிவா இருக்காளா அந்த பிள்ளை? ஒண்ணும் கிடையாது. அழகும் இல்ல அறிவும் இல்ல, அடிக்கவும் இல்ல, சரியான முட்டாங்கல்த. சரோஜாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவ்வளவு வசதியா இருக்கும் பெத்த பிள்ளைக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு கொஞ்சம் கூட தெரியலையே. வசதி கூட வேண்டாம், அழகா இருக்கணும், படிச்ச பிள்ளையா இருக்கணும்னு கூடவா தெரியாது? நம்ம சொன்னாலும் நம்மகிட்ட தான் சண்டைக்கு வரா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட அவட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. நிச்சயத்தை நிறுத்திட்டு என் பேனுக்கு பேத்திக்கு நானே கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். அப்ப இவன் என்ன செய்யான்னு பாத்துருவோம். சந்திரு, என்னடா? உங்க பாட்டியை பத்தி பேச போறீங்க, நீ என்னாச்சு? பாட்டி நிச்சயத்தை நிறுத்திடுவாங்களாமா? பாட்டி 100% இல்ல 200% கான்பிடென்டா இருக்காங்க. இந்த நிச்சயம் கண்டிப்பா நின்று போயிடும்னு. அப்படியே அப்படியே மாஸ்டர் பிளான் போட்டாங்க உங்க பாட்டி. தெரியலடா, கேட்டா சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு இந்த நிச்சயம் நின்றோம் நீ சந்தோஷமா இருன்னு மட்டும் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். ஐ மீன் ஸ்டேஜில் அவ கூட நின்னாலும் சந்தோஷமா இருன்னு சொல்றாங்கடா பாட்டி. அப்படியா? கடைசி நிமிஷத்துல யாரா நிறுத்துங்கன்னு ஓடி வர போறது? தெரியல அஸ்வின், கன்ஃபார்மா இந்த நிச்சயம் நின்றோன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. ஆமல, பாட்டி சொன்னால 1000 விஷயம் இருக்கும். ஏன்னா பாட்டி அந்த காலத்து ஆளு. ஏதாவது யாரோ உடம்பட பிளான் போட்டு வச்சிருப்பாவே. அதனால நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு. நாளைக்கு நிச்சயத்துக்கு போறோம். போன உடனே மொத பந்தியில உட்கார்ந்து மொச்சுக்கு மொச்சுக்கு 2 பேரும் சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு வந்து நீ அந்த பொண்ணு பக்கத்துல போய் நில்லு. நிச்சயம் நின்னு பேரும் எழுந்து வந்துகிட்டே இருக்கலாம். டேய், போன உடனே எப்படிதான் சாப்பிட முடியும்? நான் தான் மாப்பிள்ள, நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ஏலே, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாவல. எனக்கு ஜோர் தான் முக்கியம். வேணா நீ வா, இல்லைன்னா வராதே. நான் போய் நல்லா சாப்பிடுறேன்ப்பா. என்ன வேணாலும் பண்ணு, என்னை பொறுத்தவரையும் இந்த நிச்சயம் நிக்கணும். அவ எனக்கு வைஃப் ஆகவே கூடாது. அது ஒண்ணு மட்டும் தான் என்னோட குறிக்கோளா இருக்கு. ஏலே, சாப்பாடு உங்க ஹோட்டல்ல இருந்து வரதுல எல்லாமே சூப்பரா இருக்கும். உனக்கு நிச்சயதார்த்தம் கொஞ்சம் ஐட்டமா போடுவாவே. ஏகப்பட்ட ஐட்டத்தை போட்டு தாக்குவாவே. அது சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல போய் ஒரு ரவுண்ட் சாப்பிடுவாளே. எனக்கு நிச்சயம் நிக்கிறது தான் முக்கியம். நிச்சயம் நிறுத்தினா சாப்பாடுல வேஸ்டா போயிடல. இல்ல பாட்டி அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஆசிரமத்துக்கு சாப்பாடுலாம் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏலே, உங்க பாட்டி நான் கூட சாதாரணமா நினைச்சேன். நம்மள விட பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே. ஆமா அஸ்வின், எங்க பாட்டி ஏதோ பெருசா யோசிச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியலடா. சரில, அதான் நாளைக்கு போய் பார்க்க போறோம்ல, தெரிஞ்சிடுவோம். மா, என்னப்பா கார்த்தி? ஜெனி மெசேஜ் பண்ணியிருக்காமா. மெசேஜ் பண்ணிருக்காளா? போன் பண்ணியா? இப்போ மெசேஜ் பண்ணியா? ரொம்ப புதுசா இருக்கு. நீயே பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு. ஆமாமா, இப்பெல்லாம் அவளே கால் பண்றா. நீ எடுத்து பேசலல்ல? இல்லம்மா, நான் பேசல, நான் கோவமா இருக்கேன். அதனால அவ போன் அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணாத, அப்பதான் அவளுக்கு புரியும். அவ அம்மகாரி எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். நீ பாட்டுக்கு போன் எடுத்து பேசினா வச்சுக்கியா, உன்னை ரொம்ப சீப்பா நினைப்பாயா. இப்போதைக்கு அவட்ட போன் எடுத்து பேசிடாத. நிச்சயத்துக்கு பாப்பியெல்லாம் அப்ப பேசிக்கணுங்க, அது போதும். சரிம்மா, ஆனா இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கா. என்னவா? ஏன் என் கால் அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா. நான் ரிப்ளை எதுவுமே பண்ணல. பண்ணக்கூடாதியா,
நீ கோவத்துல இருக்கேனே அவளுக்கு காமிச்சுக்கிடணும். போனே அட்டன் பண்ணிடாத. மா அவ என்னன்னு கேட்டிருந்தா. என்னப்பா? எங்க அத்தை பையன் நிச்சயத்துக்கு வாரீங்களான்னு கேட்டிருக்கா. அத்தை பையனா? அதாம்மா அந்த அணுவை கல்யாணம் பண்ணிட்டு போனானே அவனோட தம்பிக்கு நாளைக்கு நிச்சயமா, அதுக்கு வாரீங்களான்னு கேட்டா. ஓ அதுவா? சரோஜா பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து தந்திருக்காப்பா. ஆனா எனக்கே போறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்ல. இந்த ராணி ஒருவேளை நிச்சயத்துக்கு வந்தாலும் வருவா. நம்ம எதுக்கு யாருமே போகாம இருக்கணும், அதனால நான் மட்டும் போயிட்டு வரலாம்னு நினைக்கேன். மா நானு நீ எதுக்கு வாங்க, நீ வராண்டா. எனக்கும் அதாம்மா தோணுச்சு, எனக்கும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு துணி கடையில் வச்சு பார்த்தோமா. யார் ரெண்டு பேர்த்தையும்பா? அதாம்மா நிச்சயம் நடக்கும் போதுல அந்த பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரையும் துணி கடையில் வச்சு பார்த்தோம். அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. கண்டிப்பா என் நிச்சயத்துக்கு நீங்க வரணும், உங்க நிச்சயத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிச்சு. அதான் அதுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கார்த்தி, நம்ம தகுதி என்ன அவ தகுதி என்ன? இந்த சரோஜாவே ஒண்ணு இல்லாத வீட்டுல போய் பொண்ணு கட்டியாலாம். அந்த பொண்ணு சொல்லிச்சுங்கிறதுக்காகலாம் நீ நிச்சயத்துக்கு ஒண்ணு வராண்டா. நீ வீட்லயே இரு, கேட்டவனா நான் ஏதாவது சொல்லிக்கிறேன். இல்லம்மா அந்த பொண்ணு சொன்னா எல்லாரும் வாங்க, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஜோடியா வரணும்னு சொன்னா. ஜெனியும் அதனாலதான் எனக்கு கால் பண்ணி கேக்குறான்னு நினைக்கிறேன். அவளோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவா. நான் போலன்னா ஏதாவது நினைப்பாளோ? அதெல்லாம் என் மர்மம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். உனக்கு வேலை இருந்துச்சு அதனால போயிட்டான்னு சொல்லிக்கிறேன். அப்படியே அவ ஏதாவது நினைச்சாலும் என்னையே தப்பு இருக்கு. அவங்க அம்மா எப்படி மாசமா பேசியா உன்னைய டெய்லர் கடைக்கு கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னுட்டு அவங்க கூட அவளை இவ்வளவு வாய முடிட்டே நின்று அம்மா நீங்க பேசுறது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால நீ அவட்டெல்லாம் பேசக்கூடாது கார்த்தி. மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு கிடக்காத. இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் சரி நிச்சயம் அன்னைக்கு பேசிக்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. சரோஜா மகன் நிச்சயத்துக்குலாம் நீ ஒன்னும் வராண்டா. நான் மட்டும் போயிட்டு மொய்ய கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறீ. சரிம்மா. ஜெனி என்னை கேட்டானா ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயிட்டேன்னு சொல்லிருங்க. மற்றத நிச்சயத்தை அன்னைக்கு நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஆட்டக்காரி என் மகனை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்க. முகக்காரி அதை பார்த்துக்கிட்டே நிக்க. இப்படியே விட்டா என் பிள்ளைய எப்பவுமே மதிக்க மாட்டாள்வே. இந்த மாதிரி இவன் பேசாம வாங்காம இருந்தாதான் மதிப்பாளுவே. என்னாச்சு இவருக்கு? கால் பண்ணாதான் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி மெசேஜாவது பண்ணுவோன்னு பார்த்தா மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்காரு. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? நான் கூட மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாருன்னு நினைச்சேன். இப்படி ரிப்ளை பண்ணாம இருக்காரு. மச்சான் நிச்சயத்துக்கு இவர் வருவாரா வரமாட்டாரா? அந்த பொண்ணு அன்னைக்கே சொல்லிச்சு நீங்க எங்க நிச்சயத்துக்கு வாங்க, நான் உங்க நிச்சயத்துக்கு வரேன்னு சொல்லிச்சு. இவர் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம நாளைக்கு நிச்சயத்துக்கு போகலாமா இல்லை வேண்டாமா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. கார்த்திக் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? மேரேஜ்க்கு அப்புறமா இப்படி இருந்தா என் லைஃப் என்ன ஆகும்?